அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 9வது அத்தியாயம் 114வது வசனம். இது பார்த்தீங்கன்னா, குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவன் வந்து இந்த குணத்தை நீங்களும் கடைப்பிடிங்க, இதனால் மறுமையில் வந்து நான் சொர்க்கத்தையே தாரேன் அப்படின்னு இந்த ஒரு குணத்துக்காண்டி நமக்கு வந்து சொல்லித்தரான். அதாவது இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து இரக்க குணமுடையவர்களாகவும் தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து அந்த கஷ்டத்தை வந்து சகிச்சுக்குவாங்களாமா. அந்த மாதிரி தன்மையுடையவங்களாக அவங்களுடைய குணம் அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் நம்மளும் எல்லாத்துட்டையுமே நம்மளுடைய எதிரிட்ட கூட நம்ம வந்து இறக்க குணத்தோடு தான் நடந்துக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய சுய நன்மைக்காண்டி தான் நம்ம அப்படி நடந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஏதாச்சும் இடையூறு கஷ்டங்கள் யார் நோவும்படி நடந்துட்டாங்கன்னா நம்ம சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிட்டோம்னா அதுக்கு வெகுமதியாக மறுமையில் ஆண்டவன் சொர்க்கத்தையே தாரான் அந்த ஒரு குணத்துக்காக அப்படின்னு ஆண்டவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதரவாக உதவியாக அந்த வார்த்தையை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதனுடைய வெகுமதியே நமக்கு தாரான் உதவியாக. அதனால் நம்ம அதன்படி நடந்துக்குவோம். என்னுடைய வாய்ஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை முதல்லேருந்து படித்து பாருங்கள். இந்த 2 குணத்தை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மனசு அமைதியாக இருக்கும். மனசு பதற்றம் இருக்காது. பாதுகாப்பாகவும் இருக்கும். சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை முதல்லேருந்து படித்து பாருங்கள். 9வது அத்தியாயம் 114.